அரசு முதுகலை ஆசிரியராக போகும் அனைத்து தனியார் பள்ளி ஆசிரியர்களுக்கும் மற்றும் பிஜிடிஆர்பி தேர்வர்களுக்கு எனது வணக்கம். இது ஒரு மோட்டிவேஷ்னல் வீடியோ. இந்த மோட்டிவேஷ்னல் வீடியோவில் ப்ரைவேட் டீச்சராக இருந்தேன்னா எப்படி கவர்மெண்ட் டீச்சர் ஆனேன் அப்படிங்கிறத நான் சொல்ல போகிறேன். இதில் நான் என்னென்ன பண்ணேன் அப்படிங்கிறத டீட்டெயில்டாக சொல்ல போகிறேன். ஸோ இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும், ஒரு மோட்டிவேஷ்னலாகவும் இருக்கும். ஸோ மறக்காமல் கடைசி வரைக்கும் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்குள்ளாரையும் சில மாற்றங்கள் எழும். நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைமாக பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி நோட்டிஃபிகேஷன் ஆல் அப்படின்னு செட் பண்ணிக்கோங்க. அது மூலமாக உங்களோட பிஜிடிஆர்பி எக்ஸாம் முடிகிற வரைக்கும் உங்களுக்கு தேவையான எல்லா மோட்டிவேஷ்னல் டாப்பிக்லேயும் மற்றும் சைக்காலஜி மற்றும் எஜுகேஷனில் உங்களுக்கு தேவையான அனைத்து வினா விடைகள் எல்லாமே அப்லோட் பண்ணிகிட்டே இருப்பேன். ஸோ மறக்காமல் நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். என்னால் பிஜிடிஆர்பி தேர்வில் வெற்றி பெற முடிந்தது என்றால் உங்களால் ஏன் முடியாது? இதுதான் என்னோட கொஸ்டின். நான் கடைசியாக நடந்த 2022 பிஜிடிஆர்பி எக்ஸாமில் பாஸ் பண்ணி அதில் செலக்ட் ஆகி நான் இப்போது கவர்மெண்ட் டீச்சராக நீலகிரி மாவட்டத்தில் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கேன். இது எனது சொந்த மாவட்டமும் கூட. நான் அரசு வேலை வாங்குறதுக்கு முன்னாடி என்னோடய ப்ரைவேட் டீச்சிங்கில், அதாவது ப்ரைவேட் டீச்சராக இருக்கும்போது என்னோடய ரொட்டீன் ஒர்க் என்னென்ன அப்படிங்கிறத சொல்ல போகிறேன். அதை கேட்டாலே உங்களுக்கு ஷாக் ஆகிடும். ப்ரைவேட் ஸ்கூல் டீச்சராக இருக்கும்போது எனக்கு ஃபினான்சியல் சப்போர்ட் அதிகமாக தேவைப்பட்டுச்சு. அதுக்காக நான் ஹார்ட் ஒர்க் பண்ணணும் அப்படின்னு முடிவெடுத்தேன். அந்த ஹார்ட் ஒர்க்குக்காக காலையில் 6 மணிலேருந்து 7:30 மணி வரைக்கும் டியூஷன் எடுப்பேன். அதுக்கப்புறமா காலையில் 8 மணியிலிருந்து ஈவினிங் 5 மணி வரைக்கும் ஸ்கூல் ஒர்க்கிங் டைம். ஸோ அதில் என்னோடய டைம் எல்லாமே என்கேஜ்ட் ஆகிரும். அதுக்கப்புறமா வீட்டுக்கு ஒரு 6 மணிக்குள்ளார ரெஃப்ரெஷ் ஆகிட்டு எகெயின் 6 மணியிலேருந்து ஒரு 9 மணி 10 மணி வரைக்கும் ஹோம் டியூஷன் போவேன். ஸோ இதுதான் என்னோடய ரொட்டீன் ஒர்க். அப்படி பார்த்தோன்னா காலையில் 6 மணியிலேருந்து நைட்டு 10 மணி வரைக்கும் என்னோடய ஒர்க் கண்டினியூவாக ஆகிட்டே இருக்கும். இது ஒரு நாள் மட்டும் இருந்தால் பரவாயில்ல, இது கண்டினியூஸாக தொடர்ந்து 6 நாளும் இருக்கும். ஈவன் சண்டே கூட என்கேஜாக இருப்பேன். ஸோ இதெல்லாம் எதுக்கு அப்படின்னு பார்க்கும்போது நாம் ஃபினான்சியலாக ஸ்டேபிளாக இருக்கணும் அப்படிங்கிற ஒரே ஒரு எண்ணத்துக்காக தான் நான் இந்த அளவுக்கு ஹார்ட் ஒர்க் பண்ணேன். நான் முடிவு பண்ண அந்த சுச்சுவேஷனில் தான் கொரோனா காலகட்டமாக இருந்தது. ஸோ அப்போது நமக்கு எல்லாமே தெரியும், ப்ரைவேட் ஸ்கூலில் ஒர்க் பண்ண எந்த டீச்சர்ஸ்க்கும் ஃபுல் சேலரி கிடச்சிருக்காது. அதே சமயத்தில் கவர்மெண்ட் ஸ்கூலில் ஒர்க் பண்ண எல்லா டீச்சர்ஸ்க்கும் ஃபுல் சேலரி கிடச்சிருக்கும். அவங்க ஸ்கூலுக்கே போயிருக்க மாட்டாங்க. ஆனால் நாம் வீட்டில் இருந்தே ஆன்லைன் கிளாஸ் ஃபுல் டேயும் என்கேஜாக இருந்தோம். இது யாராலையும் மறுக்க முடியாத ஒன்று. இப்போ தான் நான் முடிவு பண்ணேன் என்ன அப்படிங்கிறது, ஏன் நாமளும் ஒரு கவர்மெண்ட் ஸ்கூலில் டீச்சராக ஒர்க் பண்ணக்கூடாது, அதுக்கான தகுதியை ஏன் நாம் வளர்த்துக்க கூடாது, ஏன் பிஜிடிஆர்பி எக்ஸாமில் நம்ம பாஸ் பண்ணி கவர்மெண்ட் டீச்சர் ஆகக்கூடாது அப்படின்னு முடிவு பண்ணேன். இதுக்கு முன்னாடி ஒரு 3 அல்லது 4 முறை பிஜிடிஆர்பி எக்ஸாம் எழுதியிருப்பேன். ஆனால் அப்போ எல்லாம் தோணாதது இப்போ ஏன் தோணுச்சு அப்படின்னு பார்க்கும்போது, ஸோ அந்த காலகட்டத்தில் என்னோடய கமிட்மெண்ட்டுக்கு தகுந்த மாதிரி எனக்கு ப்ரைவேட் ஸ்கூலில் சேலரி கொடுத்துட்டு இருந்தாங்க. அதனால் எனக்கு படிக்கணும் அப்படிங்கிறது தோணலை. அதுக்கப்புறமா இந்த 2019 கொரோனா வந்ததுக்கப்புறம் தான் அந்த சேலரி எல்லாமே ட்ராப் ஆக ஆரம்பிச்சது. ஸோ அதிலிருந்து தான் நான் படிக்க ஆரம்பித்தேன். இதுக்கு முன்னாடியே என்கிட்ட என்னோடய சப்ஜெக்ட்டுக்கான எல்லா மெட்டீரியலும் இருந்துச்சு. ஆனால் அந்த மெட்டீரியல் இருந்தும் நான் படிக்காமல் வேஸ்ட் பண்ணதே எனக்கு வருத்தமாக இருந்தது. உங்களில் சில பேர்கிட்ட மெட்டீரியல் எல்லாமே இருக்கும், ஆனால் நீங்கள் படிக்கிறதுக்கு ஸ்டார்ட் பண்ணாமல் இன்னும் காலத்தை தள்ளி போட்டுகிட்டே இருக்கீங்க. அதை தயவு செஞ்சு அந்த மாதிரி செய்யாதீங்க. அந்த மாதிரி எண்ணம் இருந்தால் அதை கைவிட்டுடுங்க. பிகினிங்கில் கொரோனா அதன் மூலமாக லாக்டவுன் ஆனது என்னோடய லைஃப்பில் சந்தோஷமாக இருந்தது. ஏன் அப்படின்னு பார்க்கும்போது அப்போ தான் என்னோடய லைஃப்பில் நான் எக்ஸ்ட்ரா டைம், அதாவது எக்கச்சக்கமான டைம் என்னோடய ஃபேமிலி கூட ஸ்பெண்ட் பண்ண முடித்தது.
அதே சமயத்தில் கவர்மெண்ட் ஸ்கூலில் ஒர்க் பண்ணுற டீச்சர் எல்லாருமே ஃபுல் சேலரி வாங்கிட்டு இருந்தது எனக்கு கொஞ்சம் உறுத்தலாக தோணுச்சு. ஸோ அதை வைராக்கியமாக என் மனசில் போட்டு அதிலிருந்து தான் நான் படிக்க ஸ்டார்ட் பண்ணேன். அதுவும் கொரோனா ஸ்டார்டிங்லேயே நான் படிக்க ஸ்டார்ட் பண்ணல. அப்போவும் நான் லேசியாக தான் இருந்தேன். ஸோ கொரோனா அந்த லாக்டவுன் பீரியட் எல்லாமே முடிஞ்சு ஸ்கூல் ரீஓப்பன் ஆகுது அப்படின்னு பார்க்கும்போது அப்போ தான் எனக்கு அந்த படிக்கலாம் அப்படிங்கிற எண்ணமே தோணுச்சு. ஒன்ஸ் ஸ்கூல் ரீஓப்பன் ஆனதுக்கப்புறம் நான் வந்து ரெகுலராக காலையில் 6 மணிலேருந்து நைட்டு 10 மணி வரைக்கும் என்னோடய ரொட்டீன் ஒர்க் போயிட்டே இருந்துச்சு. அப்படி இருந்தும் நான் படிக்கணும் அப்படிங்கிற ஒரே எண்ணத்தை வந்து மைண்டில் ஃபிக்ஸ் பண்ணதால் நைட் 10 மணிக்கு மேலே வருவேன். 10 மணிலேருந்து ஒரு ½ அன் ஹவர் வந்து சாப்பிட்றதுக்கும் ரெஃப்ரெஷ் பண்ணுறதுக்கும் டைம் எடுத்துகிட்டு 10 மணிலேருந்து நைட்டு 2 மணி வரைக்கும் படிக்க ஆரம்பித்தேன். நான் படிக்க ஆரம்பித்ததுக்கப்புறமா நான் ஒன்று யோசித்தேன். அது என்னன்னா, நம்மளை கைட் பண்ணுறதுக்கு யாராவது இருந்தால் நல்லா இருக்குமே அப்படின்னு யோசித்தேன். அதனோட விளைவாக நான் என்ன பண்ணேன் அப்படின்னா, ஒரு கோச்சிங் சென்டரில் ஜாயின் பண்ணேன். எதுக்கு அப்படின்னு பார்க்கும்போது வெறும் டெஸ்ட் பேட்ச்க்காக மட்டுமே ஜாயின் பண்ணேன். ஏன் அப்படின்னு பார்க்கும்போது என்னோடய சப்ஜெக்ட் வந்து வெறும் தியரியாக இருக்கும்போதே நானே படிச்சிருவேன். ஸோ என்னை மானிட்டர் பண்ணுறதுக்கு ஒரு மென்டர் இருந்தாலே போதும். ஸோ அப்படின்னு முடிவு பண்ணி அந்த கோச்சிங் சென்டரில் வந்து நான் ஜாயின் பண்ணேன். ஸோ ஜாயின் பண்ணது மூலமாக எனக்கு ஒரு பெனிஃபிட் கிடைச்சது. அது என்ன அப்படின்னு பார்க்கும்போது டெஸ்ட் ஷெட்யூல் கொடுத்தாங்க. அந்த டெஸ்ட் ஷெட்யூலில் ஒவ்வொரு யூனிட்டுக்கும் ஒரு குறிப்பிட்ட நாள் இடைவெளியில் வந்து டெஸ்ட்டு வந்து கண்டக்ட் பண்ணுவோம் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அப்போது இதை வந்து ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டியாக நான் வந்து கன்சிடர் பண்ணேன். ஏன் அப்படின்னு பார்க்கும்போது நாம் எந்த ஒரு டெஸ்ட் பேட்ச்லேயும் சேராமல் இருந்தால் ஒரு யூனிட் முடிக்கிறதுக்கு 10 நாள் 15 நாள் பண்ணுவோம். அதுவே ஒரு டெஸ்ட் பேட்சில் ஜாயின் பண்ணிட்டோம் அப்படின்னு பார்க்கும்போது ஒரு குறிப்பிட்ட யூனிட்டை முடிக்கிறதுக்கு ஒரு 2 நாள் 3 நாளுக்குள்ளாரையே முடிக்கணும் அப்படிங்கிற எண்ணத்தை என்னோடய மைண்டில் ஃபிக்ஸ் பண்ணி நான் படிக்க ஆரம்பித்தேன். அதே போல் 2 அல்லது 3 நாள்லேயே ஒரு யூனிட்டை படித்து முடித்தேன். படிக்கிறத மட்டுமே நான் வந்து ஃபாலோ பண்ணலை. அது கூடவே நான் படிக்கும்போது எந்த யூனிட் படிக்கிறேனோ அந்த யூனிட்டோட முக்கியமான பாயிண்ட்ஸ் எல்லாத்தையும் இன்ஸாக ஒரு நோட்டில் வந்து நான் எழுதிட்டே வந்தேன். எதுக்கு அப்படின்னு பார்க்கும்போது கடைசி நேரத்தில் அந்த இன்ஸ் எல்லாமே நமக்கு ரிவிஷன் பண்ணுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு ஒவ்வொரு யூனிட்டுக்கும் அந்த இன்ஸ் எடுத்தேன். ஸோ கிட்டத்தட்ட ஒரு 5 நோட்டை வந்து நான் கம்ப்ளீட் பண்ணியிருப்பேன். 10 யூனிட்டுக்கான அந்த இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் எல்லாத்தையும் வந்து ஒரு 5 நோட்டில் வந்து கம்ப்ளீட்டாக நான் எழுதி வச்சேன். அது கூட நான் படிக்கும்போது மெட்டீரியலில் ஹைலைட்டர் பென் வச்சு முக்கியமான பாயிண்ட் எல்லாத்தையும் ஹைலைட் பண்ணிகிட்டே வந்தேன். அது எதுக்கு அப்படின்னு பார்க்கும்போது ஒன்ஸ் நாம் நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி படித்ததுக்கப்புறமா அந்த ஹைலைட் பண்ண பர்டிகுலர் பாயிண்ட்டை மட்டும் நம்ம பார்த்தாலே அந்த கான்செப்ட் எல்லாமே புரியும் அப்படிங்கிறதுக்காக அந்த பர்டிகுலர் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்டை மட்டும் நான் ஹைலைட் பண்ணிட்டு வருவேன். ஸோ அது எப்படி எனக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னு பார்க்கும்போது ஒன்ஸ் ஒரு யூனிட்டுக்கான டெஸ்ட் டே வந்ததுக்கப்புறம் வித்தின் 2 ஹவர்ஸில் ஒரு யூனிட் ஃபுல்லாகவே நான் ரிவைஸ் பண்ணுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. அது எப்படின்னு பார்க்கும்போது அந்த ஹைலைட் பண்ண இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்டை மட்டும் நான் பார்க்கும்போது எனக்கு அந்த கான்செப்ட் ஃபுல்லாகவே எனக்கு தெரிய வந்துச்சு. ஒவ்வொரு டைமும் நான் டெஸ்ட் எழுதுறதுக்கு முன்னாடி குறைஞ்சது ஒரு 5 முறையாவது ரிவிஷன் பண்ணியிருப்பேன். அந்த ரிவிஷனும் எப்படிப்பட்டது அப்படின்னு பார்க்கும்போது ரேப்பிட் ரிவிஷனாக இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் டைமாக ரிவிஷன் பண்ணும்போது கொஞ்சம் டைம் அதிகமாக எடுத்துக்கும். அதுவே செகண்ட் டைமில் ரிவிஷன் பண்ணும்போது டைம் கொஞ்சம் குறையும். அதுவே ஒரு 3 4 5வது ரிவிஷன் அப்படின்னு பார்க்கும்போது நமக்கு ஒரு ஷார்ட் பீரியடில் அந்த யூனிட் ஃபுல்லாகவே கவர் பண்ணுற மாதிரி நம்ம ரிவிஷன் பண்ணி முடிக்கலாம். எங்கள் பேட்சில் வந்து எக்ஸாம் டேட்டை வந்து ஒரு 2 மந்த் வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணாங்க. ஸோ இந்த 2 மந்த் எக்ஸ்டெண்ட் பண்ணதால் இன்னும் நல்லா படிக்கிறதுக்கான வாய்ப்பு வந்து எனக்கு கிடைச்சது. ஸோ அப்போது இந்த 2 மந்தில் வந்து ஃபஸ்ட்டு எல்லாத்தையும் படித்து முடித்தாச்சே அப்படின்னு நான் என்னோடய ஸ்டடீஸை வந்து ஸ்டாப் பண்ணல. இந்த கிடைச்ச வாய்ப்பை வந்து மிஸ் பண்ணக்கூடாது அப்படிங்கிறதுக்காக அந்த 2 மந்த்ஸும் ரிப்பீட்டடாக வந்து நான் ரிவிஷன் பண்ணிகிட்டே இருந்தேன். அதே மாதிரி டெஸ்ட் எழுதிட்டே இருந்தேன். யூஸ்வலாக நான் டெஸ்ட் எழுதின டைம் எப்போது அப்படின்னு பார்க்கும்போது மிட் நைட் 1 மணி அல்லது 2 மணியாக இருக்கும். ஏன் 1 மணி வரைக்கும் 2 மணி வரைக்கும் வெயிட் பண்ணி நாம் டெஸ்ட் எழுதணும் அப்படின்னு பார்க்கும்போது நைட் டைமில் தான் நமக்கு படிக்கிறதுக்கு அதிகமாக சான்சஸ் வந்து கிடைக்கும். ஸோ அப்போது நைட் 1 மணி வரைக்கும் நான் வந்து எவ்வளோ
டைம் வந்து முடியுமோ அந்த அளவுக்கு வந்து நான் ஃபுல்லாக ரிவைஸ் பண்ணிட்டு தான் நான் வந்து டெஸ்ட் எழுதுவேன். என்னோடய சக்ஸஸ்க்கு இன்னொரு காரணமும் இருக்குது. அது என்ன அப்படின்னு பார்க்கும்போது, எந்த ஒரு டெஸ்ட்டையும் நான் படிக்காமல் எழுதுனது இல்லை. ஒன்ஸ் டெஸ்ட் எழுதி முடித்ததுக்கப்புறமா அப்போவே ஆன்சர் எல்லாம் அங்கே டிஸ்பிளே ஆகும். அந்த ஆன்சரில் எது எது நான் மிஸ்டேக் பண்ணியிருக்கேனோ அப்படிங்கிறது எல்லாத்தையும் செக் பண்ணி அந்த மிஸ்டேக் எல்லாத்தையும் வந்து ரெக்டிஃபை பண்ணுவேன். கடைசியாக எக்ஸாம் டேயும் வந்தது. எக்ஸாம் ஹாலில் போய் எக்ஸாமும் நல்லபடியாக எழுதிட்டு வந்தேன். ஸோ எழுதி முடித்து வந்ததுக்கப்புறமா நான் வந்து கொஸ்டின் எல்லாத்தையும் ஒன்ஸ் செக் பண்ணி பார்க்கும்போது எனக்கு தோணிச்சு ஒரு 80 மார்க் வரும். ஸோ இந்த டைம் நம்ம பாஸ் பண்ணிடுவோம் அப்படின்னு தோணிச்சு. அதுக்கப்புறமா கட் ஆஃப் எவ்வளோ வரும், நம்ம மார்க் வந்து எலிஜிபிள் ஆகுமா, நாம் வந்து கவர்மெண்ட் டீச்சர் ஆகிறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்கா அப்படின்னு தோணிகிட்டே இருந்துச்சு. ஒன்ஸ் ஆன்சர் கீ வந்து டிஆர்பி போர்டிலேருந்து விட்டதுக்கப்புறமா நான் செக் பண்ணி பார்த்தேன். அதில் என்னோடய மார்க் வந்து 90+ மார்க் இருந்துச்சு. ஸோ அப்போவே எனக்கு ஒரு மனசில் வந்து ஒரு தைரியம் வந்துச்சு. இந்த டைம் வந்து டிஆர்பி எக்ஸாம் மூலமாக நமக்கு வந்து கவர்மெண்ட் ஜாப் இருக்குது அப்படிங்கிற எண்ணம் வந்து தோணுச்சு. முன்னாடி நான் சொன்ன மார்க்கு வச்சு நான் ஒரு கெஸ் பண்ணேன். என்ன அப்படின்னு பார்க்கும்போது, எப்படியாவது பிசி கேட்டகரியில் எனக்கு வந்து வேலை கிடைச்சிரும் அப்படிங்கிறத நான் உறுதிப்படுத்தினேன். கடைசியாக ரிசல்ட் வந்து பார்க்கும்போது என்னோடய நேம் வந்து ஓப்பன் கேட்டகரியில் இருந்தது. அதாவது ஜென்ரல் கேட்டகரியில் இருந்தது. ஜென்ரல் கேட்டகரியிலையும் முதல் 15 ரேங்க்குள்ளார இருந்தது. ஸோ அந்த நிமிஷத்தில் வந்து நான் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணவே முடியாது. அந்த அளவுக்கு சந்தோஷமாக இருந்தேன். நான் மட்டுமே இல்லை, என்னோடய ஃபேமிலி எல்லோருமே சந்தோஷப்பட்டாங்க. என்னோடய வெற்றிக்கு யார் காரணம் அப்படின்னு பார்க்கும்போது என்னோடய ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் வந்து ரொம்ப சப்போர்ட்டிவாக இருந்தாங்க. ஸோ நான் படித்த அந்த 5 மாத காலத்தில் வந்து எனக்கு வந்து ஃபுல்லாக சப்போர்ட் பண்ணாங்க. ஃபேமிலியில் எனக்கு சப்போர்ட் கிடைச்சது வந்து ஒரு பெரிய அதிர்ஷ்டமாக நான் நினைக்கிறேன். என்னோடய வெற்றிக்கு இன்னொரு காரணம் எது அப்படின்னு பார்க்கும்போது சாக்ரிஃபைஸ் பண்ணது. அந்த சாக்ரிஃபைஸ் அப்படிங்கிறது நான் தூங்குறத வந்து ஒரு 3 to 4 மணி நேரமாக குறைச்சிக்கிட்டேன். ஸோ டெய்லியும் ஒரு 3 hours to 4 hours மட்டுமே தூங்குவேன். மித்த டைம் எல்லாத்துலேயும் என் கூடவே நோட்டு, பென்னு, புக்கு அல்லது மெட்டீரியல் எல்லாமே என் பக்கத்துலேயே இருக்கும். ஸோ 24 hours வந்து என்னோடய திங்கிங் எல்லாமே எதில் இருந்துச்சு அப்படின்னு பார்க்கும்போது என்னோடய ஸ்டடீஸ், அதாவது பிஜிடிஆர்பி எக்ஸாமில் வந்து பாஸ் பண்ணணும் அப்படிங்கிற எண்ணத்துலேயே தான் நான் இருந்தேன். ஹார்ட் ஒர்க் மற்றும் சாக்ரிஃபைஸ் பண்ணதால் மட்டும்தான் நான் இப்போ வந்து முதுகலை ஆசிரியராக இப்போ அரசு பள்ளியில் பணியாற்றிட்டு இருக்கேன். ஸோ என்னால் இந்த அளவுக்கு ஹார்ட் ஒர்க் பண்ண முடிஞ்சது அப்படின்னா ஏன் உங்களால் முடியாது? உங்களாலேயும் முடியும். நீங்கள் வருங்காலத்தில் வந்து அரசு முதுகலை ஆசிரியர் ஆகணும் அப்படிங்கிற எண்ணத்தை வந்து ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு மித்தது எல்லாத்தையும் கொஞ்சம் சாக்ரிஃபைஸ் பண்ணீங்க அப்படின்னு பார்க்கும்போது நீங்களும் வரும் பிஜிடிஆர்பியில் வெற்றி பெற்று முதுகலை ஆசிரியர் ஆகலாம். ஒன்ஸ் கவர்மெண்ட் டீச்சர் ஆனால் டியூஷன் அது இதுன்னு எதுவுமே எடுக்க முடியாது, எடுக்கவும் கூடாது. ஸோ அதனால் எனக்கு ஒன்று தோணிச்சு. என்ன அப்படின்னு பார்க்கும்போது ஏன் கவர்மெண்ட் ஸ்கூலில் படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் ஃப்ரீ கிளாஸ் எடுக்கக்கூடாது? அதாவது நான் வந்து நீட் கிளாஸ் எடுப்பேன். ஸோ ஃப்ரீயாக ஏன் நீட் வந்து கோச் பண்ணக்கூடாது அப்படின்னு கவர்மெண்ட் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் ஃப்ரீயாக வந்து நீட் கிளாஸை வந்து எடுக்கிறேன். இப்போது ஃப்ரீ நீட் கிளாஸ் எடுக்கலாம் அப்படிங்கிறது தான் ஃபர்ஸ்ட்டு தாட்டாக இருந்துச்சு. அதுக்கப்புறமா தான் ஏன் வந்து பிஜிடிஆர்பி எழுதுகிற தேர்வர்கள் எல்லாருக்குமே நாம் வந்து ஒரு வழிகாட்டியாக இருக்கக்கூடாது அப்படின்னு சைக்காலஜி மற்றும் எஜுகேஷனில் அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கட்டுமே அப்படிங்கிறதுக்காக தான் நம்ம சேனலில் வந்து சைக்காலஜி மற்றும் எஜுகேஷனுக்கான அந்த ஒவ்வொரு யூனிட்டுக்கான கொஸ்டின் ஆன்சர் எல்லாத்தையும் ஸ்லிப் டெஸ்ட் அப்படிங்கிறதுல நான் வந்து அப்லோட் பண்ணிகிட்டு இருப்பேன். பல ஆசிரியர்கள் அதை பார்த்து ரொம்பவும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும், இதை கண்டினியூ பண்ணுங்கள் அப்படின்னு கேட்டுகிட்டே இருக்கீங்க. உங்களோட ஆதரவுக்கு ரொம்பவும் நன்றி. இப்போ வந்து தமிழில் தான் கொஸ்டின் அப்லோட் பண்ணிகிட்டு இருக்கேன். ஸோ இந்த மாதம் முடிஞ்சதுக்கப்புறமா
அடுத்த மாதத்துலேருந்து இங்கிலீஷ்லேயும் கொஸ்டினை வந்து அப்லோட் பண்ணலான்னு இருக்கேன். அதுக்கான ஒர்க் எல்லாமே போயிட்டு இருக்குது. யாருக்கெல்லாம் வந்து சைக்காலஜி மற்றும் எஜுகேஷனில் நல்லா மார்க் வாங்கணும், உங்களுக்கு வந்து டெஸ்ட் எழுதுறதுக்கு ஒரு கொஸ்டின் வேணுமே அப்படின்னு தோணுச்சு அப்படின்னா நம்ம சேனலை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். அது கூடவே நம்ம சேனலோட ப்ளேலிஸ்ட்டில் பார்க்கும்போது டிஆர்பி சைக்காலஜி அப்படின்னு இருக்கும். அந்த டிஆர்பி சைக்காலஜி அப்படிங்கிற ப்ளேலிஸ்ட்டில் நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 100 வீடியோவுக்கு மேலே இருக்கும். அந்த 100 வீடியோவுக்கு மேலே கொஸ்டின்ஸ் எல்லாத்தையும் அப்லோட் பண்ணியிருப்பேன். ஸோ மேக்ஸிமம் கொஸ்டின் எல்லாமே, அதாவது மேக்ஸிமம் எல்லா யூனிட்டுக்கான எல்லா கொஸ்டினும் அங்கே கவர் ஆகிடும். அது எல்லாமே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதை நீங்கள் பார்த்து படித்து யூஸ் பண்ணிக்கலாம். கடைசியாக சொல்ல வர்றது என்ன அப்படின்னு பார்க்கும்போது, உங்களால் முடியும். நீங்கள் நினைத்தால் முடியாதது என்று எதுவுமே இல்லை. முயற்சி, பயிற்சி, தொடர்ச்சி, இதை 3மே நீங்கள் கடைபிடித்தால் நீங்களும் அரசு முதுகலை ஆசிரியர் ஆகலாம். நன்றி, வணக்கம்.